ஒரு கேள்வி ரீசெண்டா நான் வந்து இன்னொரு ஒரு குரூப்ல ஒருத்தனோட லைக் ஆர்குமெண்ட்னு இல்ல டிஸ்கஷன் மாதிரி இருந்துச்சு. ஜெரார்டா இல்ல ஹெண்டர்சனா, ஹூ டு யூ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் லிவர்பூல் கேப்டன் ஓவராலா? நான் சொல்றது வந்து ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்னா, எல்லாருமே வந்து ஆன் த சர்ஃபேஸ் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, லைக் ட்ரோஃபிஸ் வந்து ஹெண்டர்சன் ஹஸ் ஒன் எவ்ரிதிங் அஸ் கேப்டன், அதனால ஹெண்டர்சன் தான். பட் ஜெரார்ட் வந்து he didn't have the team or the manager that ஹெண்டர்சன் had. ஸோ அந்த நம்ம வந்து லோவா இருக்கிற பாயிண்ட்ல வந்து எஸ் ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி சில சாம்பியன்ஸ் லீக் விக்டரி எல்லாம் வந்து ஏசி மிலான் அந்த டீமை பார்த்தா பயம், இன்னைக்கு கூட பயமா இருக்கு அந்த டீமை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்ல எல்லாம் வந்து எஸ் கேரிட் அஸ் த்ரூ. நம்ம லோ பாயிண்ட்ல இருக்கும்போது கேரி பண்ணது பெருசா இல்ல டு ஹாவ் அ டீம் ஆஃப் ஆல் லைக் ஆல் ஸ்டார் லெவல் டேலண்ட் அவங்கள லீட் பண்றது எப்படி இருந்தாலும் அந்த லீடர்ஷிப் அவங்க ஈவன் தோ யூ மே நாட் பி தி பெஸ்ட் பிளேயர், அவங்க பயங்கரமான ஒரு லீடரா இருந்து கேரி பண்றது பெரிய விஷயமா? ஹலோ எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேரு சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம், எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை. அதாவது நம்ம அடுத்த கேப்டன் யாருங்கிறதுக்கு பெட்டு கட்டலாமா? அதான் வேர்ட்ஸ் தானே, இல்ல பெட்டு கட்டுறதுக்கு என்ன இருக்குது? அப்படியா டிசைட் பண்ணிட்டாங்களா? ஓ அது வேற அனௌன்ஸ் பண்ணலையோ இன்னும்? ஓஹோ ஆமா. ஓ ஓகே. வேர்ட்ஸ் தான். கிளாப்ப பத்தி எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். சோ அதுல எல்லாம் எந்த வித சேஞ்சும் இல்ல. வேணா பாக்குற நீங்க வேணா பெட்டு கட்டுங்கப்பா. இல்ல எனக்கு ஒரு சின்ன நப்பாசை, நான் வந்து காலேஜ் லெவல்ல ஒரு கோல் கீப்பரா ஆடினதுனால ஆலிசன் தூக்கி ஒரு கேப்டனா போடலாமா அப்படின்னு. அப்புறம் ஒரு டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு முன்னாடி வந்த வேர்ஜ்ல தூக்கி எங்க ஓடுவீங்க? 1.5 டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு. ஓ சாலா வந்து வேர்ஜுக்கு அப்புறம் தான் வந்தானா? இல்ல முன்னாடி வந்தாங்க. சரியா ஞாபகம் இல்ல. சாலா வேர்ஜ் எல்லாம் எப்போ வந்தாங்க? சாலா முன்னாடிதான். பிரிட்டிஷர் அது 99% ஷூர் முன்னாடிதான். இப்போ கேபினட்ல அந்த 1% தான் கரெக்ட்னு எவனாவது சொல்லுவான். இல்ல எனக்கு வந்து ஆலிசன் கேம் ஆஃப்டர் வேர்ஜ், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஐ நோ ஃபார் ஷூர். பட் சாலா எப்போ வந்தாங்க எனக்கு இப்ப இல்ல ஏன்னா வெர்ஜில் வந்து கேம் தி சீசன் அந்த டிசம்பர் when we lost to Real Madrid அந்த சீசன் சாம்பியன்ஸ் லீக் வந்து, அதாவது முதல் வாட்டி தோத்தது. அதுக்கப்புறம் ஒரு 10 வாட்டி தோத்துருக்கோம், வேற விஷயம். அந்த அதுக்கு முன்னாடில இருந்து சாலா was there. Virgil வந்து சாலா was there 2018 ஸ்டார்டிங் சீசன்லயே. 2018 ஸ்டார்ட்ல he was there. 20 ஓ நான் நீங்க வேர்ஜ் சொல்றீங்கன்னு நினைச்சேன். இல்ல ஆமா சாலா தான் ஃபர்ஸ்ட் வந்தான். அப்புறம் வெர்ஜில் வந்து டிசம்பர் அந்த ஜனவரி விண்டோ சைனிங். 2019 ஜனவரியில தான் வெர்ஜில் வந்தானா? 18 ஜனவரியில. ஓகே. ஓ அப்போ 6 months ஆஃப் சாம்பியன்ஸ் லீக் ரன் தான் இருந்தானா? அந்த குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் இல்லையா? இல்ல. ஓ எனக்கு அது ஞாபகமே இல்ல. ஓகே ஓகே. அவன் எப்படி பார்த்தாலும் லைக் நமக்கு கிளாப்ப தெரியும். ஐ டோன்ட் திங்க் அந்த ஆர்டர்னு வரும்போது கண்டிப்பா வெர்ஜில் தான் கேப்டனா இருப்பான்னு என்னோட யோசனை. பட் இஸ் he a good captain? நெதர்லாண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு கரெக்டா கூட இல்ல. இல்ல அந்த கேள்வி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். பட் நீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? யூசுவலா கேக்குற கேள்வி அதை கேட்டுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. என்ன உடனே வந்து நிறைய பேர் வேற கமெண்ட்ஸ்ல வேற திட்டாங்க, ஏன்னா அடிக்கடி வீடியோ போடுங்கடா லூஸ் ஊப்பாயிலாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கும் ஆசைதான், என்ன பண்றது. நம்ம கிளப் வந்து ஃபர்ஸ்ட் 2 வாரத்துல மெக்காலிஸ்ட் சோஷலை போட்டு அதுக்கப்புறம் பப்பரப்பான்னு உட்கார்ந்துருக்கானுங்க, எதுவுமே பண்ணாம. நானா போட வேணாம்னு சொன்னேன். எங்களுக்கு கண்டென்ட் இருந்தா தானே வீடியோ போட முடியும். ஆமா, அது மட்டும் இல்லாம அப்புறம் நாங்க 2 பேரும் அது இதுன்னு ஓடிக்கிட்டும் இருக்கோம். கரெக்டா அந்த டைம் லைனும் செட்டே ஆக மாட்டேங்குது. பட் மன்னித்து விடுங்கள், சீசன் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இனிமேல் ரெகுலர் ஆயிரும். கண்டென்ட் வர வர நாங்க ரெகுலரா போட்டுட்டு இருப்போம். இது வரைக்கும் எதுவுமே இல்லையே. என்ட்ரசன் துரத்துறோம். ஐயோ எனக்கு கொஞ்சம் மாறிதான் இருக்கே சொல்றதுக்கு. சரி போ பாப்போம். ஆமா இல்ல அதான் இந்த எபிசோடு வந்து அவங்க 2 பேரும் பத்தி தான், ஹெண்டர்சன் ஃபெபினியோ. ஆல்ரெடி அவங்களை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஏன்டா அரசமாவியா அடிச்சுட்டு இருக்கீங்கன்னு கேட்க போறானுங்க. அது வந்து வேற, அது வந்து கலாய்க்கிறதுக்கு மட்டும்தான் பேசியிருக்கோம். இந்த பாட்காஸ்டையே ஒருத்தவனால நடத்திட்டு இருந்தோம் நம்ம. பாவம் அவன் வேற போறான், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா அதான் ஜார்டன் ஹெண்டர்சன் டிரான்ஸ்பர் டு அல் ஏதோ ஒரு அல்லு, எனக்கு எட்டிஃபாக் அல் எட்டிஃபாக். அப்புறம் ஃபெபினியோட டிரான்ஸ்பர் டு இன்னொரு ஒரு அல்லு, எனக்கு என்ன இப்ப இல்ல நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு அந்த கிளப்ஸ். பட் எங்களுக்கு நிஜமாவே பேரு மறந்து ஒரு வாயில நுழைய மாட்டேங்கிறது. நம்ம என்ன சவுதி லீக வாரமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதான் ஹெண்டர்சன் அண்ட் ஃபெபினியோ. எனக்கு ஒரு கேள்வி ரீசெண்டா நான் வந்து இன்னொரு ஒரு குரூப்ல
ஒருத்தனோட லைக் ஆர்குமெண்ட்னு இல்ல டிஸ்கஷன் மாதிரி இருந்துச்சு. ஜெராடா இல்ல ஹெண்டர்சனா, ஹூ டு யூ திங்க் இஸ் த கிரேட்டஸ்ட் லிவர்பூல் கேப்டன் ஓவராலா? நான் சொல்றது வந்து ஏன்னா எதுக்கு இந்த கேள்வி கேட்கறேன்னா, எல்லாருமே வந்து ஆன் த சர்ஃபேஸ் வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க, லைக் ட்ரோஃபிஸ் வந்து ஹெண்டர்சன் ஹஸ் ஒன் எவ்ரிதிங் as captain, so அதனால ஹெண்டர்சன் தான். பட் ஜெரார்ட் வந்து he didn't have the team or the manager that ஹெண்டர்சன் had. ஸோ அந்த நம்ம வந்து லோவா இருக்கிற பாயிண்ட்ல வந்து எஸ் ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி சில சாம்பியன்ஸ் லீக் விக்டரி எல்லாம் வந்து ஏசி மிலான் அந்த டீமை பார்த்தா பயம், இன்னைக்கு கூட பயமா இருக்கு அந்த டீமை பார்த்தா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேம்ல எல்லாம் வந்து எஸ் கேரிட் அஸ் த்ரூ. நம்ம லோ பாயிண்ட்ல இருக்கும்போது கேரி பண்ணது பெருசா இல்ல டு ஹாவ் அ டீம் ஆஃப் ஆல் ஸ்டார் லெவல் டேலண்ட் அவங்கள லீட் பண்றது எப்படி இருந்தாலும் அந்த லீடர்ஷிப் அவங்க வந்து ஈவன் தோ யூ மே நாட் பி த பெஸ்ட் பிளேயர், அவங்க பயங்கரமான ஒரு லீடரா இருந்து கேரி பண்றது பெரிய விஷயமா? லைக் எந்த சைடுல நீங்க இருக்கீங்க? நான் ஒரு கானன்றம் கேக்குறேன். ஏன்னா நீங்களும் நானும் ரெண்டு பேருமே பயங்கரமான கிரிக்கெட் ஃபேன்ஸ். நான் அவ்வளவா இல்ல, என்னையோட நீங்க பல மடங்கு கிரிக்கெட் ஃபேன். பட் ஜென்ரலான கொஸ்டின், ஓகே, was Saurav Ganguly the better captain or MS Dhoni the better captain? ஆமா, லைக் இல்ல ஆமா, இட்ஸ் குவைட் அ ஹார்ட் கொஸ்டின் டு ஆன்சர். இது என்ன கேட்டா லைக் ஃப்ரம் அ பர்சனல் பயஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா நான் வந்து சௌரவ் கங்குலி கேப்டனா இருக்கும்போது லைக் எனக்கு ரொம்ப ஃபேமஸா ஞாபகம் இருக்கிறது அந்த நாட்வெஸ்ட் சீரிஸ், அந்த ஷர்ட் தூக்கி இது பண்றது இங்கிலாந்துல, அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேமஸா ஞாபகம் இருக்கு. பட் MS தோனின்னு பார்த்தா அந்த வந்து தோனி பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல், அந்த பாகிஸ்தான் கூட அந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல், லைக் தட் வாஸ் லைக், அதாவது ஐ திங்க் ஃபார் மீ வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஏஜ். நான் வந்து அந்த தோனி கேப்டன் ஆனபோது அந்த T20 வேர்ல்ட் கப் அப்போலாம் லைக் ஃபர்ஸ்ட் கேப்டன் ஆனபோது அப்போதான் ஐ வாஸ் லைக் ஓகே ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு புரியுது. முன்னாடி எல்லாம் ஸ்போர்ட்ஸ் பார்ப்பேன் பட் எனக்கு அவ்வளவு இந்த கேரக்டர்ஸ் அவங்க அவ்வளவு எனக்கு புரியல. ஸோ அப்போ அந்த T20 வேர்ல்ட் கப் போது தான் ஓஹோ தோனி, நம்ம 2007 வேர்ல்ட் கப்ல வந்து லைக் ஓடிஐ வேர்ல்ட் கப்ல ரொம்ப கேவலமா ஆடணும், அப்புறம் அந்த T20 ஒரு யங் டீம், ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அதெல்லாம். ஸோ ஐ ஃபீல் லைக் அஸ் அன் இம்பாக்ட் வந்து எனக்கு தோனி தான் பெட்டர் கேப்டன். பட் சின்ன வயசுல என்னோட ஸ்ட்ராங் மெமரிஸ் தான் அந்த சௌரவ், சச்சின், அந்த டீம் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. லைக் சின்ன வயசுல லைக் ஒரு பேஷனேட்டா சப்போர்ட் பண்ணது, ஒரு ரீசனே இல்லாம சப்போர்ட் பண்ணுவேன் அந்த டீமை. ஸோ ஐ டோன்ட் நோ பெட்டர் கேப்டன்னு என்ன தெரியல எனக்கு ஆக்சுவலா. லைக் ஆனஸ்டா சொல்லணும்னா எனக்கு வந்து இந்த கேள்வி வந்து ஹர்ஷா போக்லேக்கு கேட்டிருந்தாங்க ஃபுட்பால் டிஸ்கஷன், பட் இது வெரி ரெலவென்ட், அதுன்னு சொல்றேன். வந்து ஹூ வுட் யூ சே இஸ் தி கிரேட்டஸ்ட் கேப்டன் ஆஃப் தி இந்தியன் கிரிக்கெட் டீம்னு கேட்டிருந்தாங்க ஹர்ஷா போக்லே. ஹர்ஷா போக்லே என்ன சொன்னாரு அதுக்கு, லைக் தேர் இஸ் நோ ரைட் ஆன்சர் டு தட். ஏன்னா எல்லா டீமுமே அந்தந்த சிச்சுவேஷன்ல தே நீடட் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் பர்சன், ஸோ தட் பர்சன் வாஸ் த ரைட் கேப்டன் ஃபார் திஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ டோன்ட் நோ டு வாட் எக்ஸ்டென்ட் நான் அதை அக்ரி பண்ணுவேன்னு, பிகாஸ் ஐ திங்க் தேர் ஆர் சர்டன் திங்ஸ் வந்து நீங்க மெஷர் பண்ணலாம், இவன் வந்து பெட்டர் கேப்டன், இவன் பெட்டர் கேப்டன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வேர் இஸ் கமிங் ஃப்ரம். இல்ல எதுக்கு இந்த கேள்வி நான் உங்கள்ட்ட கேட்டேன்னா, அண்ட் ஹர்ஷா போக்லே வந்து he made அது நீங்க சொன்ன அதே இதுல வந்து he said something else such as the instance as to when they become a captain, the instance as to what resources they have when they were captains, அதெல்லாம் there are so many variables in this. இப்போ நான் எப்படி உங்களுக்கு சொல்லுவேன், you cannot compare the achievements that you made in a singular sport like tennis compared to a team sport like football. ஏன்னா நீ என்னதான் பெரிய பிளேயரா இருந்தாலும் when it comes to a team sport you can be whoever you want. But மீதி இப்போ for example take Harry Kane is miles above anyone in the Tottenham squad, but still he has nothing to show for it. ஒன்னு இதே சமயத்துல you take a Roger Federer, you take a Rafael Nadal and you put them in a team sport, you don't know why hasn't Roger Federer or Rafael Nadal gone on and played doubles. Why didn't they want to do it? ஒர்க் ஆயிருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. I'm just saying every instance, என்ன சொல்றது, every situation is very different for a captain. அப்ப இருக்கிற டீமா இருக்கலாம், அப்ப இருக்கிற ஓனர்ஸா இருக்கலாம், நான் ஃபுட்பால் வைஸ் சொல்றேன், இருக்க டீமா இருக்கலாம், ஓனர்ஸா இருக்கலாம், அப்ப இருக்கிற ஆப்போனன்ட்ஸா இருக்கலாம், அப்ப இருக்கிற ட்ரைனிங் ஃபெசிலிட்டிஸா இருக்கலாம், வேற என்ன சொல்றது, சோ மெனி திங்ஸ் இல்ல. அப்போ இருந்த இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் இன்ஜுரி ஆயிருக்கலாம், எத்தனையோ மேட்சுக்கு இன்ஜூரி ஆயிருக்கலாம். So there is so many things. I still remember the 2014 Gerrard slip game. We were going so well before that game and Jordan Henderson was suspended for the Chelsea game. Can you believe it? ஆமா, அந்த இதுதானே சிட்டிக்கு அகைன்ஸ்ட் ரெட் கார்டு வாங்கினான். Exactly. He was suspended for the Chelsea game. Imagine if Jordan Henderson played in that game. It would have been more of a stable enough team that we could have drawn against Chelsea. அந்த அன்னைக்கு நமக்கு ஒரு draw தான் தேவை, win கூட தேவை இல்ல, we just needed a draw.
And whatever happened, so நான் எதுக்கு சொல்றேன்னா, comparing Steven Gerrard and Jordan Henderson in terms of what they won, Henderson is miles ahead. No one is going to deny that. But we were in a very, very dark time when Gerrard became a captain. 2002-3 நினைக்கிறேன். He was given the captaincy when he was 23, when ஐயோ அந்த மேனேஜர் யாரு? Gerard Houllier, exactly. Gerard Houllier வந்து it was his end years வேற. அப்போ Gerard Houllier was about to leave. அந்த 2003, 4, 5 அப்பதான் we are going to appoint Benitez அந்த 4 சீசன்ல. It was such a turmoil time அது. ஐயோ கிளப் இருந்துச்சு, கிளப் ஃபைனான்சஸ் பிரச்சனை இல்ல, கிளப் ஃபைனான்சஸ் பிரச்சனையானது 2010ல அந்த ஹில்லட் அண்ட் வாட்ஸ் தி அதர் கைஸ் நேம் whatever ஹிக்சன் ஹில்லட். சோ அந்த டைம்ல தான் அந்த ஃபைனான்சியலா இருந்தாலும் அப்போ டீமே வாஸ் நாட் ரியலி கிரேட் அப்போ ஜெரார்ட் கேப்டனா இருந்தப்போ. But when Henderson became the captain, I think it was a similar stance. The team wasn't really performing well. Rodgers was about to be sacked. Appo Henderson became captain 2015-16 la nenikiren. And then Rodgers got sacked, Klopp came in. So I'm telling you, managers. What if Mourinho coached Liverpool and Gerrard was the captain? I don't know. There's just so many variables that can affect who's captains, what results you get, how the team performs. There's just so many things that could go right and wrong. So comparing one captain with another in different time frames, genuinely நான் சொல்றது எப்படின்னா, போன வருஷம் இந்த கேப்டன் எப்படிரா பண்ணா, இந்த வருஷம் புது கேப்டன் போட்டு இந்த ரெண்டு கேப்டன்ஸ் எப்படி பண்ணாங்கன்னா ஈஸியா கம்பேர் பண்ணலாம். ஒரே கிட்டத்தட்ட ஒரு 80% ஆஃப் த டீம் அதே தான் இருக்கும், மேனேஜர் அதேவா இருந்திருக்கலாம், அப்படி கம்பேர் பண்ணலாம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேப்டன் 10 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற கேப்டன் கம்பேர் பண்றது இட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஆமா, இட் மேக்ஸ் நோ சென்ஸ். அதாவது இது சுத்தி வளைச்சு எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ஆன்சர் இல்லன்னு சொல்றதுக்கு இது ஒரு கரெக்ட். எவ்வளவு மனப்பாடம் பண்ணி பேசிருக்கேன் பாத்தீங்களா இல்லையா? கமெண்ட்ஸ்ல நீங்க போடுறீங்க யாரு பெஸ்ட் கேப்டன். ஆமா இல்ல, பட் ஸ்டாட்டிஸ்டிக்லி ஸ்பீக்கிங் நம்ம சொன்ன மாதிரி ஜெரார்ட், வாட் எவர் யுவர் ஒப்பீனியன் ஆன் ஜெரார்ட் இஸ், வாட் எவர் ஹெண்டர்சன் என்ன ஒப்பீனியன் இருந்தாலும், trophies wise I think we can all agree Henderson தான் he's been in at least since Premier League era வந்து he is definitely the best Liverpool captain. அதுக்கு முன்னாடி வந்து obviously நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. பட் ஹெண்டர்சன் வந்து லைக் அவனோட கேம் வந்து லைக் பிரைம் ஹெண்டர்சன் நான் சொல்றது, இந்த லாஸ்ட் 2 years விட்டுருங்க, பிரைம் ஹெண்டர்சனோட கேமை வந்து ஒரு சம்மப் பண்ணணும்னா நீங்க எப்படி சம்மப் பண்ணுவீங்க? ஏன்னா இந்த ஆர்குமெண்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நம்ம வந்து இந்த பிரைம் லைக் ப்ராப்பர் அந்த லிவர்பூல் வர்சஸ் மேன் சிட்டி அந்த ஹைட் ஆஃப் தட் ரைவல்ரி இருக்கும்போது எல்லாருமே சொல்லுவாங்க, டே என்னடா ஹெண்டர்சன் பண்றான் இவன், என்னடா இவன் பிளேயர் ஆஃப் த சீசன்ல எல்லாம் இவன் தூக்கி போடுறீங்க, டீம் ஆஃப் த சீசன்ல எல்லாம் தூக்கி போடுறீங்க, இவன் என்னதான் பண்றான் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? அப்போ ஐ ஜென்யூன்லி டோன்ட் ஹேவ் an answer. நான் பொய் சொல்லல எனக்கு உண்மையாவே இந்த ஹெண்டர்சன் மொமெண்ட் ஸ்டாண்ட் அவுட்டா இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நத்திங். Do you remember like one? எனக்கு இன்னுமே ஹெண்டர்சன் ரிமெம்பர் ஆகிற ஒரே ஒரு விஷயம் வந்து செல்சி கோல், அந்த கர்த்துவா டைவ் அடிப்பா, அது கர்த்துவா தாண்டி அப்படியே லூப்பாய் உள்ள போகும். எனக்கு அது ஒண்ணு மட்டும் இன்னுமே ஹெண்டர்சன் பத்தி ஞாபகம் இருக்கே தவிர I just can't think beyond it. Obviously apart from all the hendo shuffles and all the trophy lifts that is there, அது மறக்கவே முடியாது என் லைஃப் டைம்ல கண்டிப்பா. So but apart from that அந்த ஒரு கோல் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு ஹெண்டர்சன். What is brought to the team now? No நான் சொல்ல மாட்டேன். As fans நமக்கு எதுவுமே தெரியல. லைக் ஸ்டாண்ட் அவுட் ஆடு ஹெண்டர்சன் இவ்வளவு பண்ணிருக்காண்டா அப்படிங்கிறது நம்ம ஃபேன்ஸா சொல்லவே முடியாது. பட் he was such an instrumental cog. I think இப்ப கூட Klopp said Milner, Henderson, Wijnaldum, Fabinho and இன்னும் இந்த 4 பேர், what all these 4 were fighting for those 3 positions in our golden years only I will know. Everyone kept asking what they bring to your team, what do they bring to your team, but only I knew what they bring. Those 4 people fighting for those 3 positions was the best I've ever had. என்னமோ அந்த லைன்ஸ்ல வந்து Klopp என்னமோ சொல்லியிருந்தார். So I only remember 2012-13 or 13-14 when we desperately wanted a striker and Clint Dempsey was nailed on to come but Henderson had to 13-14 இது வந்து அதுக்கு முன்னாடி ராய் ஹாட்சன் வந்து இருக்கும்போது, ஏன்னா ஹாட்சன் வந்து he had worked with Clint Dempsey ஃபுல்லம்ல. சோ நம்ம வந்து ஹெண்டர்சனை தூக்கி ஃபுல்லமுக்கு அனுப்பிச்சு டெம்சி ராய் ஹாட்சன் என்றேன், ராய் ஹாட்சன் இல்ல சாரி, ராய் ஹாட்சன் போது ஹெண்டர்சன் இங்க இல்லவே இல்ல, கென்னி டால்கிலிஷ் தான் ஹெண்டர்சன் கொண்டு வந்தாரு. ஆமா ஆமா, அதுக்கு அப்புறம் ராய் ஹாட்சனுக்கு அப்புறம் தான் டால்கிலிஷேவா? யா கரெக்ட். ஆமா இல்ல நீங்க சொல்றது கரெக்ட், நான் ராய் ஹாட்சன் வேற எதுக்கோ கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். ஆமாமா இல்ல இது கிளின்ட் டெம்சி. ஐயோ I think every single Liverpool fan
every single Liverpool pundit, every single Liverpool player, every single Liverpool ex-player, what do you remember of Henderson? The arc that he was about to be sent away to becoming the best ever Liverpool captain. The best ever Liverpool captain in the Premier League era. Like, that arc is really something. I mean, I don't know. I don't know how to put it in words. If we got Clint Dempsey and we gave away Henderson, I don't know. இல்ல நீங்க சொல்றது 100% கரெக்ட். யூ டோன்ட் நோ வாட் டு புட் இட் இன்டு வேர்ட்ஸ். ஏன்னா இது எப்படி பெஸ்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, எனக்கு நம்ம வந்து அந்த 4th குவாலிஃபை ஆன ஒரு சீசன், கிளாப்போட சீசன், அதாவது ஒரு சீசன் சாம்பியன்ஸ் லீக் இல்லாம வி லாஸ்ட் டு செவியா யூரோப்பா லீக்ல. அதுக்கு அடுத்த சீசன் வந்து வி டிடன்ட் ஹேவ் சாம்பியன்ஸ் லீக் 16-17ல லாஸ்ட் டே வரைக்கும் போச்சு. பட் அந்த சீசன்ல வந்து அரௌண்ட் February March டைம் ஹெண்டர்சன் வாஸ் மிஸ்ஸிங் டியூ டு இன்ஜுரி. ஒரு 3-4 கேம்ஸ் ஆடல. ரொம்ப மைனர் இன்ஜுரி தான், பட் 3-4 கேம்ஸ் ஆடல. ஆடாத போது லைக் ஹவு டு யூ எக்ஸ்பிளைன் ஹெண்டர்சன்ஸ் கேம்னா இதுதான். லைக் லிவர்பூல் வந்து தே பிளேட் அ சர்டன் வே டில் தோஸ் 3-4 கேம்ஸ். அந்த 3-4 கேம்ஸ் வந்து ஹெண்டர்சன் இல்லாதது தெரிஞ்சது. லைக் வாட் ஹி brought டு தி டீம்ங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. லிட்டரலா எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆல் ஹி டிட் வாஸ் ரீசைக்கிள் பாஸ். நம்மளே சொல்லுவோம் சைட்வேஸ் எஃப்சின்னு, லிட்டரலா ரீசைக்கிள் தான் பண்ணுவான். பட் அந்த ஒரு 3-4 கேம்ஸ் ஹெண்டர்சன் இல்லாதது, அந்த ரீசைக்கிங்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நமக்கு. விச் I think it speaks to a larger point also. அதாவது ஹெண்டர்சன் வந்து I think he knows as much as all of us, நம்மள மாதிரி லிவர்பூல் ஃபேன்ஸா இருக்கட்டும், அப்போசிஷன் ஃபேன்ஸா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே he knows that he is not the best player அந்த டீம்ல. அவன் வந்து கெவின் டி ப்ரூய்ன் மாதிரி மிட்ஃபீல்ட் ஆட போறது இல்ல, சாலா மாதிரி கோல் போட போறது இல்ல வெர்ஜில் வான் டைக் மாதிரி டிஃபெண்டிங்கும் பண்ண போறது இல்ல. பட் he will do everything to a decent extent அந்த டைப்ல. அதுதான் that is how I would describe prime Henderson. I think I can compare Henderson with Carragher. Like even Carragher would agree. Correct. Carragher is, டேய் நான் ஒரு நல்ல டிஃபெண்டர் இல்லடா, but I know what to do when. அவ்வளவுதான். It's as simple to say that. You know what, he knows what to do where and when. Yes, நம்ம ரெண்டு பேருமே again I'm very open to say, நான் கேவலமா பேசியிருக்கேன் ஹெண்டர்சன். லைக் நியூமரஸ் டைம்ஸ் I've said, டேய் இவன் எதுக்குடா லைன் அப்ல இருக்கான் இல்ல. But what he's given me in this lifetime, I'll not forget. Seriously, yeah, when I started supporting Liverpool in 2007-8 season, I just wanted one title. I didn't want the Premier League. I wanted one title. And it took us 5 years to win the Carling Cup. அந்த அப்பாடா நான் ஒரு டைட்டில் தூக்கி பார்த்துட்டேன்டா, எனக்கு அது போதும்டா அப்படின்னு தான் இருந்துச்சு. Seriously, everyone else was winning left, right and center. And we were such a, I mean 2013-14 season we cannot forget. கடைசி 3 கேம் வரைக்கும் that was, எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது, இதே என்ன மாதிரி சீசன்ரா அது. we didn't win it. பட் அதுக்கப்புறம் எனக்கு அந்த சீசன் முடிஞ்ச உடனே ஓகே ஜெரார்ட் வாஸ் கோயிங் டு லீவ்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு சீசன் விளையாடுவான், then he's going to leave-னு தெரிஞ்சிருச்சு. Rodgers end of Gerrard era and Rodgers' end was also close. ஏன்னா we weren't getting results. அந்த நெக்ஸ்ட் சீசன் ராஜர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம் 6-7 கேம். பட் ஐ வாஸ் திங்கிங் ஐயோ இவனும் இல்ல, அடுத்தது என்னங்கிறது ஐ வாஸ் லைக் போச்சா மறுபடியும் இனிமேல் டைட்டிலே கிடையாதா அப்படிங்கறதுல ஐ வாஸ் சிட்டிங். And to see it's not easy to take it up from someone like Gerrard who's like a local hero, like let alone a football player. Like that guy is an icon of Liverpool. Like to take on the ban from him and to do what he's done. And இன்னைக்கு அந்த நேத்து பார்த்தேன் அந்த like farewell, like the one that he recorded for himself. I was like, hey, என்னால முடியலடா, என்னால சீரியஸா என்னால முடியல. I think see it's so easy. The first time that I felt such a thing was when Torres left. Like I really got so attached to Torres appo. Like the next time it hurt was when Suarez left. After Suarez left I decided எந்த பிளேயருக்கும் அட்டாச் ஆக கூடாது. Players will come, players will go, அதெல்லாம் நடக்கும், I don't get attached to it அப்படின்னு. But when Firmino left, when Ox left, Milner left, Keita left, Firmino, yes, okay. But seriously, when I saw the video for Henderson, I was like, shit, this hurts. Like, எனக்கு Firmino கூட எனக்கு பெருசாலாம் அவ்வளவா எனக்கு சீரியஸா எனக்கு சொல்லணும், ஓப்பனா சொல்லணும்னா எனக்கு அவ்வளோலாம் ஹர்ட் ஆகல. But when I saw the video for Henderson, I was like, shit, damn man, I don't know, like next யார் நான் கேப்டன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஆமா இல்ல ஐ திங்க் ஹெண்டர்சனோட ஃபேர்வெல் வீடியோ அண்ட் ஐ திங்க் வாட் லீடர் ஹி வாஸ்ங்கிறத அந்த டீம்மேட்ஸோட ஃபேர்வெல் வீடியோல தான் நல்லா தெரிஞ்சது. அதாவது எல்லாருமே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணாங்க தட் ஹி வாஸ் த கேப்டன். அதாவது யங் பிளேயர்ஸா இருக்கட்டும் ஹூ ஆர் கமிங் த்ரூ, நம்ம கர்டிஸ் ஜோன்ஸ், ஹார்வி எலியட் மாதிரி யங் பிளேயர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒரு பெரிய டீம்ல இருக்காங்க, ஃபர்ஸ்ட் டீம்ல இருக்காங்க, அவங்களா இருக்கட்டும், இல்ல பிக் சைனிங்ஸ் லைக் ஆலிசன்,
வெர்ஜில் இவங்க எல்லாமும் சரி, எல்லாருமே இந்த ஃபேக்ட் தட் தேர் சேயிங் யூ ட்ரீட்டட் அஸ் லைக் பிரதர்ஸ். ஆண்டி ராபர்ட்சன் வீடு கொடுக்கறது இதெல்லாம் லைக் ஐ திங்க் இட் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் வாட் எவர் செட் அண்ட் டன் அபவுட் த ஃபுட்பாலர். இட் ஷோஸ் த கைண்ட் ஆஃப் பர்சன் இஸ் தட் இது வந்து எல்லா கேப்டனுக்கும் இந்த மாதிரி ஒரு இது கிடையாது. லிவர்பூலா இருக்கட்டும், மற்ற எந்த கிளப்பா இருக்கட்டும், எல்லா கேப்டனுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்காது. அவங்க கிளம்பும் போது சில பேர்லாம் கிளம்புனா ஆச்சு நல்ல வேலை கிளம்பிட்டான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். So like I think it speaks to the person that he was, and like எபிலிட்டி வைஸ் ஸ்டீவன் ஜெரார்ட் மாதிரி இல்லைனாலும் ஐ திங்க் ஆட்டிடியூட் வைஸா இருக்கட்டும், கேப்டன்சி வைஸா இருக்கட்டும், ஒரு லீடர்ஷிப் ரோல் ஐ திங்க் மோர் தேன் ஃபுல்ஃபில்ட் ஜெரார்ட்ஸ் ரோல் அந்த ஒரு இதுல. பட் இப்போ ஹெண்டர்சன்ல இருந்து வில் மூவ் ஆன் டு மிட்ஃபீல்ட் பார்ட்னர். ரொம்ப வருஷத்துக்கு பார்ட்னர் இன் கிரைம் ஃபெபினியோ நல்ல நைட்டோட நைட்டா லிவர்பூலுக்கு வந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல அந்த டிரான்ஸ்ஃபர். ஐ வில் நாட் ஃபர்கெட் தட். லைக் ஒரு மணி நேரம் முன்னாடி தான் லிங்க், அடுத்து ஒரு மணி நேரத்துல சைன் பண்ற போட்டோ வருது. டேய் என்னடா சொல்றீங்க அப்படின்னு இருந்துச்சு. ஐயோ ஆமா ஆமா. சோ ஃபெபினியோ நைட்டோட நைட்டா, அதுவும் அந்த அப்பதான் we had lost to Real Madrid 2018 ஃபைனல்ல. சோ அதுக்கப்புறம் இமீடியட்டா ஒரு 3-4 டேஸ்ல இது நடந்தது. நம்மள வந்து கன்சல்ட் பண்ணாமே நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவன் கிளம்பினா அதுக்கப்புறம் இல்ல. பட் ஃபெபினியோ ஹஸ் பின் மோர் தென் ஐ திங்க் நம்ம வி கேன் சே சேஃப்லி நம்ம சாம்பியன்ஸ் லீக் 2019 ஃபைனலா இருக்கட்டும், ஃபைனல்ல இந்த சாம்பியன்ஸ் லீக் கேம்பெயின், நம்ம நியூமரஸ் பிரீமியர் லீக் கேம்பெயின்ஸ் ஹஸ் பீன் a key player without a shadow of a doubt. I think இன்ஜரி வைஸ் ரொம்ப இன்ஜர் ஆகல லைக் கம்பேர்ட் டு லைக் அதர் பீப்புள். நம்ம தியாகோ எல்லாம் எடுத்துக்கோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் சொல்றேன் தியாகோ கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு சொல்லல, பட் இல்ல திஸ் இஸ் நாட் அபவுட் தியாகோ. இந்த வீடியோ பேசிக்கா வந்து ஃபெபினியோ வந்து he has been very durable for so many years, and I think ஒரு விதத்துல நம்மளே சொல்லியிருக்கோம் இந்த சீசன், லாஸ்ட் சீசன்ல வந்து it has taken a toll on him சொல்லிட்டு. பட் ஆல்சோ இட் ஸ்பீக்ஸ் டு என்ன சொல்றது, அதாவது பெஸ்ட் எபிலிட்டிஸ் அவைலபிலிட்டிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி லைக் he has been a loyal servant for us for the club, and he has done so much for the club also. அவன் லைக் மிட்ஃபீல்ட்ல ஃபெபினியோ இல்லாம ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் டாமினேட்டட். என்னதான் வைனால்டம் என்னதான் ஹெண்டர்சன் எல்லாம் சொன்னாலும் ஐ டோன்ட் திங்க் வி வுட் ஹவ் டாமினேட்டட் டீம்ஸ். ஐ திங்க் இன் ஹிஸ் பிரைம் நம்ம இன்னைக்கு எப்படி ராட்ரிய பத்தி பேசுறோமோ ஐ திங்க் வி வர் ஸ்பீக்கிங் ஆஃப் ஃபெபினியோ லைக் தட். ஃபெபினியோ வெர்சஸ் பெர்னாண்டினியோ வந்து அதாவது ஹாலண்ட் வெர்சஸ் எம்பாப்பே மாதிரி இருந்துச்சு ஒரு காலத்துல டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டுக்கு. I think our identity started when we signed Fabinho. எனக்கு வந்து I still remember, yes, we made the Champions League final 2018ல, but we still didn't have an identity. Our identity அப்போ என்னன்னா, டேய் சாலாவை ஃபிளாங்க்ல ஓட சொல்லு கோல் போட்டுருவான்டா, ஓகே அவ்வளவுதான். அதான் நம்ம ஐடென்டிட்டியா இருந்துச்சு அப்போ அவனை ஃபெபினியோ சைன் பண்ற வரைக்கும். And I still remember we signed Fabinho, but he was on the bench for 3 months. I think 3 months or something he didn't play. 3 months கூட இல்ல, maybe 7-8 games, maybe 2 months. He was on the bench. அப்போ வந்து they were like I don't know if it will work. I don't know if it will work ன்னு சொல்ல, they were very conscious that he needs to understand the system. அது கொஞ்சம் டைம் ஆகும், because that was not the way மானோகோல அப்படியெல்லாம் விளையாடல, இங்க அவனுக்கு டைம் ஆகும் அப்படின்னு. பட் if you take the compilation for Fabinho now and you see all that he's done, you can see எவ்வளோ கோல் ஃபெபினியோ மட்டும் தடுத்திருக்கான்னு மிட்ஃபீல்ட்லயே. ஏன்னா இந்த ரைவல் ஃபேன்ஸ் எல்லாமே வந்து அந்த இன்னொரு சேனல் நான் பண்றதுனால எல்லாருமே என்ன கேட்டிருந்தாங்க, why did you think that the Liverpool defense failed this season அப்படின்னு. நான் சொன்னேன், Liverpool defense didn't fail. Yes, there was a drop off from Verge because of the fact that he was very conscious to play the World Cup. அது யாரா இருந்தாலும் இருக்கும். இஸ் ஆல்ரெடி 30. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பே நான் 30 வயசுலதான் ஆடுறேன்னு ஒரு நினைப்பு இருக்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும், ஐயோ இன்ஜுரிக்கு இது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. தட்ஸ் வை ஐ எம் நாட் பிளேமிங் ஃபார் Verge for where he went down. பட் நான் அதான் சொன்னேன், இட் இஸ் மோர் டு டூ வித் Fabinho's decline than with Verge's. ஏன்னா our defense was not great. யோசிச்சு பாருங்க, நம்ம டிஃபென்ஸ் லைக் அவ்வளவு பெரிய டிஃபென்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது நம்ம ஜெயிச்சப்போ சொல்றேன், இப்பவும் அப்படித்தான். பட் the work that Wijnaldum and Fabinho did, பால டிஃபென்ஸுக்கே போக விடாம தடுத்ததுக்கான காரணம் மோஸ்டா இவங்க ரெண்டு பேரும். எத்தனை கவுண்டர் ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அண்ட் லிண்டர்ஸ் தானே சொன்னா he is a lighthouse அப்படின்னு. So I just feel we cannot forget Fabinho. And the thing is, இப்ப நீங்க கேட்டீங்களே ஹெண்டர்சனை பத்தி ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு சொல்லி, இல்ல. பட் ஃபெபினியோ ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. So I just feel both of them going together is something that I don't understand.
இட்ஸ் ரியலி சம்திங் தட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு ப்ராசஸ். ஏன்னா ஏற்கனவே இத்தனை பிளேயர் போயிட்டாங்க. ஐ ஜஸ்ட் தாட் ஐல் கம் மேக் திஸ் டுவர்ட்ஸ் தி எண்ட், பட் சின்ஸ் வி டச்ட் ஆன் இட் ஐ ஜஸ்ட் தாட் ஆல்ரெடி 4 நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். 2 பேர் லோன், காவாலியோ அண்ட் கால்வின் ராம்சி ஹஸ் கான் அவுட் ஆன் லோன். இப்போ இவங்க 2 பேரும் ஆல்சோ தே ஹவ் கான் அவுட். Where is the team going? எனக்கு இது வேற எப்படி கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல. லைக் வாட்ஸ் ஹேப்பனிங்? ஐ ரியலி கான்ட் பிலீவ் வாட்ஸ் ஹேப்பனிங். இல்ல இவ்வளோ பிளேயர் ஒரே விண்டோல ஐ திங்க் ஒன்னு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொல்லியிருந்தோம் வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோ. ஐ திங்க் அந்த குரூப்பா ஒரு 6 பேர் நம்ம பண்ணோம்ல, அப்போ சொல்லியிருந்தோம் டிரான்ஸ்ஃபர் விண்டோ வந்து we didn't plan it very well, not just this window or rather not ப்ரீவியஸ் விண்டோஸ் வந்து நம்ம சரியா பிளான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லாருமே இப்போ ஒரே இதுல வந்து இந்த என்ன சொல்றது ஆடி தள்ளுபடி மாதிரி எல்லாரும் கிளம்புறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஐ டோன்ட் திங்க் வி வாண்டட் டு டூ இட் திஸ் வே, பட் ஐ திங்க் do you think it is time that we did it now? ஆமா இல்ல it would have been இவ்ளோ மாஸ் எக்ஸோடஸ்க்கு ரைட் டைம் நினைக்கிறீங்களா? இல்ல ஐ திங்க் ஐ would have kept at least Fabinho. வேற யாரும் இல்லைனாலும் ஒரே ஒரு பிளேயர் தான் நீ ரீடைன் பண்ண முடியும்னு சொன்னா I would have kept Fabinho. ஏன்னா ஐ திங்க் ஹெண்டர்சனை ரீப்ளேஸ் பண்றதுக்கு we have some capable players, நியூ சைனிங்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஃபெபினியோவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஆப்வியஸ்லி இப்போ நம்ம வில் டாக் அபவுட் ரோமியோ லாவியா அடுத்த ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல. பட் ஐ திங்க் ஃபெபினியோ இஸ் த பிகெஸ்ட் ஹோல் தட் வி நீட் டு ஃபில் நம்ம மிட்ஃபீல்ட்ல இப்போ. பட் ஐ வுட் ஆல்சோ சே வந்து ஐ திங்க் கிளாப் வந்து he sees them every day in training. ஸோ வந்து ட்ராப் ஆஃப் இதான் என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चनா இருந்துச்சு. Is it time that Klopp thought ஃபெபினியோக்கு டிக்ளைன் இல்ல, like he's done அப்படிங்கிறது they came to the conclusion? that is the I think he said okay இந்த ப்ரீ சீசனுக்கு வரட்டும் எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி. பட் he thought okay they are on the other side of the hill and the career, அதனால வந்து we need to move them on. and இது இன்னொரு ஒரு விஷயம் வந்து which I thought was really interesting. Pep Guardiola வந்து is not going to stay forever at City. ஓகேவா? இப்போ இது வந்து இது நானும் இன்னொரு ஒரு ஃப்ரெண்டும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். திஸ் அப்ளைஸ் டு போத் லிவர்பூல் அண்ட் மேன் யுனைடெட். இப்போ எதுக்கு சொல்றேன்னா பாசிபிளி செல்சி ஆல்சோ. எதுக்கு சொல்றேன்னா இப்போ பெப் கார்டியோலா வந்து இஸ் காட் வாட் another 3 years, மேபி 3-4 years வச்சுக்கோங்களேன் சிட்டில. ஆஃப்டர் தட் சிட்டில ஐ டோன்ட் see him staying like Alex Ferguson 25 yearsலாம் இருக்கிறது. ஐ டோன்ட் see பெப் கார்டியோலா staying அந்த மாதிரி. ஸோ லைக் என்னோட இது என்னன்னாக்க மேபி these teams know that Liverpool, Chelsea, United, they know competing with Man City now is very very hard. And same thing applies to Arsenal. Arsenal have a very young team. So அவங்க வந்து இந்த ஒரு 3 years பிளான் பண்ணல. இவங்க வந்து they are planning to go for the season from the season when Guardiola goes. ஏன்னா அதுக்கப்புறம் City will not be the same team. நல்ல டீமா இருக்கும். I'm not saying வந்து கம்பீட் பண்ண மாட்டாங்க அதெல்லாம் சொல்லல. பட் இந்த 100 point டீமா இருக்காது, 99 points 100 points season in season out டீமா இருக்காது. 3-4 yearsல they are planning to compete, which is why எல்லாருமே நம்ம யங்கா பை பண்றோம். ரோமியோ லாவியா இருக்கட்டும், நமக்கு யுனைடெட் விட்டுருங்க, ஆர்சனலுக்கு வந்து ஓடேகார்ட், சாக்கா எல்லாருமே அந்த early 20s இருக்காங்க. So 3 yearsல they'll all be in their primes அந்த டைப்ல. So I don't know, maybe that is also part of the thinking னு எனக்கு தோணுது. I haven't seen such an exodus. இப்ப செல்சில பாக்குறோம் ஓகே, பட் செல்சிலயும் we are seeing it all around the pitch. நமக்கு ஒரே பொசிஷன் ஒரே பார்ட் ஆஃப் த பிட்ச்ல it's been a mass exodus. இப்போ 4 midfielders gone in the same position. Naby Keita, Milner, Ox and 2, so 5 gone and we've got in 2. Where is it? நீங்க ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா நீங்க ஆக்ஸ் எல்லாம் சொல்றீங்க, ஆக்ஸ் எல்லாம் எவ்வளவு ஆடி இருக்கான் ஒரு சீசன்ல? ரியலிஸ்டிக்கா பாத்தீங்கன்னா எனக்கு அது புரியுதுங்க, எவ்வளவு ஆடி இருக்காங்கிறது புரியுது. பட் at least he was a bit part player when we had injuries. நமக்கு இப்ப அதுவே இருக்கான்னு தெரியல. we have to go to Bobby Clark and all now. என்ன கேட்டா பரவாயில்லன்றேன். லைக் as it is நம்ம வந்து ஒன்னும் கேரபாவ் கப்ல பெருசா ஒன்னும் கொடுக்கல வருஷம் என்னைக்காச்சும் ஒரு வாட்டி ஜெயிக்கிறோம். ஸோ லைக் மைட் as well give them a chance இல்ல. ஏன்னா இப்போ நம்ம இது ரெக்கார்டிங்க்கு முன்னாடி பேட் சிட்டிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு சீசன் வேர் we may the best that we can do is possibly second, unless City வந்து ரொம்ப பயங்கரமா கொலாப்ஸ் ஆனாலும் வழியா the best that we can do is second. இந்த மாதிரி ஒரு சீசன்ல பேட் சிட்டிச்சு இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாம் மினிட்ஸ் கொடுக்கலன்னா எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற டைப்ல. ஏன்னா டைட்டில் கண்டெண்டிங் சீசன் நம்ம 1920 சீசன் மாதிரி இருக்கும்போதெல்லாம் கொடுக்க முடியாது மினிட்ஸ் பேட் சிட்டிச்சுக்குள்ள, ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸோ
ஐ ஃபீல் லைக் அந்த விதத்துல இட்ஸ் நாட் அ பேட் திங் இல்ல. பட் ஐ திங்க் லெட்ஸ் கம் டு தி ஸ்லாவியா சிச்சுவேஷன். அவனே ஒரு யங்ஸ்டர் தான், என்ன பேட் சிட்டிஸ் யங்ஸ்டர், அவனே யங்ஸ்டர். இப்ப அவன் தான் மெயின் சிக்ஸா இருக்க போறான். நம்ம ஃபியூச்சர் மிட்ஃபீல்டுங்க மெக்காலிஸ்டர், சோபோஸ்லை, லாவியா, பேட் சிட்டிச், பேட் சிட்டிச், கர்டிஸ் ஜோன்ஸ் எல்லாம் சொல்லுங்க. பேக்கப் எல்லாம் எதுக்கு எடுக்கிறீங்க இப்போ? ஓஹோ ஓ இது வந்து இது எப்படி தெரியுமா, இதுதான் லிவர்பூல் ஃபேன்ஸ்ங்கிறதுக்கு மணிக்கு ஒரு முறை நிரூபிச்சிட்டு இருக்காரு. அவங்க எல்லாம் விளையாடும் போது கர்டிஸ் ஜோன்ஸ் எங்க வச்சிருந்தாரு இந்த ஆளு, இப்ப வந்து பேக்கப் எல்லாம் எதுக்கு சொல்றீங்களாமா? பாவம். இல்ல விளையாட நல்லா தான் விளையாடுறான், அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. நல்லா தான் சீசன் எண்ட் பண்ணும்போது நல்லா தான் விளையாடுறான், அதெல்லாம் இல்லன்னு சொல்லல. பட் மெக்காலிஸ்டர் வந்து வந்துட்டான்ல, யூரோ Under-21 பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். அவன் மெக்காலிஸ்டர் வேர்ல்ட் கப் வின்னர். இல்ல கமிங் டு ரோமியோ லாவியா, அதான் நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர். இப்ப ஃபெபினியோ கிளம்பினா லைக்லி ஸ்டார்டரா இருக்கும். கிளம்பியாச்சு இன்னைக்கு ரொமானோ அனௌன்ஸ் பண்ணிட்டான். அதான் கிளம்பியாச்சு. சோ லைக்லி ஸ்டார்டரா இருப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க ரோமியோ லாவியா? இல்ல பேட் சிட்டிஸ் ஆடுவானா அவன் ஏதோ ஒரு யங்ஸ்டர் தான் ஆட போறான். இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா பேட் சிட்டிஸ் வந்து he did well as a six. like decent-ஆ பண்ணா, he wasn't bad. no he was good. ஆமா. சோ பேட் சிட்டிஸ் ஆடுவானா லாவியா வந்து will be given time. நம்ம ஃபெபினியோக்கு பார்த்த மாதிரி will Klopp say சரி ஒரு 4 மாசம் எடுத்துக்கோ, பேட் சிட்டிஸ் தூக்கி ஆடும். இல்ல 4 மாசம் குடுக்குற நிலைமையில நம்ம இல்ல, அதிகபட்சம் 1 மாசம் அவ்வளவுதான். But that's a good question. Should bad cities start the campaign? Could be. But அவன் இன்னும் ஒரு ப்ரீ சீசன் கேம் கூட ஆடலையே. அதுவும் இருக்கு. கரெக்ட். இன்னும் இன்ஜுரில இருந்து he is doing his rehab, but he'll be ready for the season, but he's not like match fit. அதுதான பிரச்சனை இப்போ. ஆமா. So I think Lavia is also pretty close. I think we are done. It's just a matter of announcing it after Fabinho leaves. ஆமா. இல்ல இது இந்த லாவியா அக்ரிமெண்ட் அதாவது என்ன சொல்ற நெகோசியேஷன்லாம் வந்து, அதாவது நான் 50 மில்லியன் கொடுப்பேன். பிரச்சனை என்னன்னாக்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் 50 மில்லியன் கொடுக்குறாங்கன்னு சொல்லல. பிரச்சனை என்னன்னா சவுத் ஆம்டனுக்கு வந்து 45+5 நமக்கு வந்து 35+15 கொடுக்கணும். அவ்வளவுதான் பிரச்சனை. So what does Lavia bring to the table? சரி, ரோமியோ லாவியா வந்து நான் சவுத் ஆம்டன் லைக் ரீசெண்டா வந்து சவுத் ஆம்டன் பாட்காஸ்ட் ஒன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வந்து they were discussing potentially what kind of a player will he be for Liverpool. அதாவது ஃபெபினியோவை டைரக்டா ரீப்ளேஸ் பண்ணணும். அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ நிறைய ஃபுட்பால் சிஸ்டம்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 6 வந்து முன்னாடி எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் வந்து they sit அந்த ஃபெபினியோ டெக்னிக், they sit in front of the defense வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டு they will leave off the creativity to the better midfielders. இப்போ பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த கேசமிரோ சாரி ரொம்ப வருஷம் முன்னாடி டாட்னம்ல லூகா மார்டின்ஸ்லாம் இருக்கும்போது சாண்ட்ரோன்னு ஒருத்தன் இருந்தான், ஒரு மிட்ஃபீல்டர். அவன் ஒண்ணுமே அவனுக்கு லிட்டரலா வந்து அவனை ட்ரைனிங்ல எல்லாம் பார்த்தது இல்லை. பட் அவனுக்கு ஸ்கில்ஸ் ரேட்டிங் வந்து 25 மேல இருந்திருக்காரு ஃபீஃபால. லிட்டரலா அவனுக்கு டேக்கிள் பண்ணிட்டு லூகா மார்டின்ஸ் கொடுப்பான் பால், அவ்வளவுதான் பண்ணுவான். ஐ திங்க் சோ அவங்க என்ன கேட்டுட்டு இருந்தாங்க, ஷுட் லாவியா ஆல்சோ டூ தட். பட் நான் என்ன சொல்றேன், லைக் அந்த சவுத் ஆம்டன் பாட்காஸ்ட்ல இன்னும் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, லாவியா குட் பிகம் அ பெட்டர் பிளேயர். அதாவது இப்ப நிறைய ஃபுட்பால் சிஸ்டம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தே பிகம் அந்த ஒரு 6-8 ஹைபிரிட்ஸ். அதாவது அவங்க மெயின் ஜாப் டிஃபென்சிவா தான் இருக்கும், பட் தேர் ஏபிள் டு கேரி த பால், ப்ரோக்ரஸ் த பால். இப்போ எல்லா மிட்ஃபீல்டருக்குமே அது ஒரு ரிக்வயர்மெண்டா போயிடுச்சு. ஸோ லாவியா வந்து இஸ் ஸ்டில் வெரி யங். அதுவும் லிவர்பூல் மாதிரி ஒரு சிஸ்டம்ல யூ கேன் டெவலப் ரியலி வெல் அட் தட் 6-8 ஹைபிரிட். அதாவது 2 பொசிஷனுமே ஆடுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு. ஸோ லாவியாவை நான் ரொம்ப பார்த்தது இல்லை, லைக் சவுத் ஆம்டன் கேம்ஸ் எல்லாம் ரொம்ப பார்த்தது இல்லை பிரீமியர் லீக்ல. ஸோ அவங்க பாட்காஸ்ட் ஐ ஃபீல் லைக் அவங்க வந்து வாரம் சவுத் ஆம்டன் பாக்குறாங்க. ஸோ தேல் நோ மோர்ங்கிறதுல திஸ் இஸ் த டேக் அவே தட் ஐ காட். I felt the same. அவன் வந்து அந்த டிஃபென்சிவ் டிரான்சிஷன்ஸை வந்து ஆஃபென்சிவா மாத்துறதுக்கு he's done immensely well for Southampton. நான் ஒரு 10 மேட்ச் பார்த்திருப்பேன், ஒரு 5 மேட்ச் பார்த்திருப்பேன். And I'm not focused on Lavia, but when the ball is with Lavia, நான் என்ன பண்ணிருக்கான்னு நான் பார்த்திருக்கேன். And he's very calm on the ball. Number 1 Fabinho மாதிரி தான், he's calm on the ball. But ஒரு விஷயம் what Lavia doesn't do like Fabinho is, அவனுக்கு அந்த அளவுக்கு லாங் லெக்ஸ் கிடையாது. சோ அது எப்படி நம்ம சிஸ்டமுக்கு அடாப்ட் பண்ணுவான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபெபினியோட லாங் லெக்ஸ் வச்சு இட் டேக்ஸ் அவே டூ மெனி பால்ஸ். நம்ம ஐ திங்க் வி ஹேவன்ட் அப்ரிஷியேட்டட் தட் இனஃப் எனக்கு தோணுச்சு. பட் ஐ டோன்ட் திங்க் லாவியா டஸ் தட். அது வந்து லாவியாட்ட இல்லை. பட் இங்க வந்து if he picks certain situations to take the ball off correctly, அந்த ஒரு capability if he develops here,
then I think he will be equal to Fabinho or even better because Fabinho doesn't progress with the ball. Lavia is capable of progressing with the ball. So அதனால I think he could be better. But எனக்கு வந்து it's a completely new McAllister, Szoboszlai and Lavia, LSM. MLS. MLS, Major League Soccer. அதான் யூஎஸ்ல இருக்கீங்க, நல்லா நிரூபிக்கிறீங்க. ஆமா, MLS. So yeah, I think that's where we are at. இது நல்லதா இது கெட்டதா ஃபைனலா அதை வச்சு முடிச்சுக்கலாம். Of all that we've done this transfer window, did you see it coming? I didn't see it coming, but now are we in a good place now? Let's say we sign Lavia also. Are we in a good place going into the season? Going into the season, I think Lavia, McAllister, Szoboszlai, Trent midfield வந்து I think they will do very well. எனக்கு எப்போ கன்சர்ன் வரும்னா இவங்க 4 பேர்ல எவனாச்சும் ஒருத்தன் இன்ஜர் ஆனா, அதுவும் மெயினா வந்து லாவியா இன்ஜர் ஆனா. ஏன்னா லாவியா அட்லீஸ்ட் ட்ரெண்ட்டுக்கு வந்து ஓகே வி கேன் மேக் டூ வித் சம்திங். தியாகோ தூக்கி போடலாம், ஜோ கோமெஸ் தூக்கி ரைட் பேக்ல போடலாம், ஏதோ பண்ணிக்கலாம். மெக்காலிஸ்டருக்கு கர்டிஸ் ஜோன்ஸ் இருக்கான், சுபோஷ்லைக்கு ஹார்வி எலியட் இருக்கான். இட்ஸ் நாட் கிரேட் பேக்கப்ஸ், ஒன்றும் வேர்ல்ட் கிளாஸ் பேக்கப்லாம் இல்ல. அதாவது மேன் சிட்டி மாதிரி ஃபில் ஃபோர்டனை தூக்கி போடலாம். பட் ஓகே வி கேன் டூ சம்திங். லாவியா போனோம்னா அவனுக்கு பேக்கப் இன்னொரு ஒரு 19-20 year old பேட் செட்டிச்சு. நாட் சேயிங் தேர் பேட் பிளேயர்ஸ், பட் வந்து ஒரு டெவலப்பிங் பிளேயர்ஸ் அப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஐ டோன்ட் நோ லாவியாக்கு இன்ஜராச்சுன்னா லைக் பியாண்ட் தட் ஃபர்ஸ்ட் 11 அந்த ஒரு டெப்த் இருக்குமான்னு தெரியல. அண்ட் வி ஸ்டில் கோயிங் பியாண்ட் மிட்ஃபீல்ட். நமக்கு வந்து இன்னும் டிஃபென்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் மார்க் இருக்கு. நமக்கு ப்ரீ சீசன் கேம்ல இருந்தே தெரியுது. வர்ஜில் வான் டைக் விட்டுருங்க, இஸ் ஓகே. ஜோயல் மேட்டிப் எல்லாம் வச்சு என்னத்த ஓட்டுறது? ஸோ கோயிங் பியாண்ட் மிட்ஃபீல்ட் வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கு. ஆர் வி இன் a good place na I think can fight for second, but we need some luck. Arsenal cannot be as good as they were last season. So ஓரளவுக்கு அத கொஞ்சம் அந்த cannot be நீ சொல்றீங்க, will not be நீங்க சொல்ல. if they are not like that நம்பருக்கு இருக்கு. ஓகே ஓகே யா. ஆமா, இல்ல கொஞ்சம் லக் வேணும். அந்த லக் ஃபேக்டர்ல வந்து நமக்கு இன்ஜுரிஸ் ரொம்ப வராம இருக்கணும். லைக் ரொம்ப வந்தாலும் ரொம்ப மைனர் இன்ஜுரிஸ் அந்த மாதிரி வரா மாதிரி இருக்கணும். பிகாஸ் இன்ஜுரிஸ் வில் ஹேப்பன், நமக்கே தெரியும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்சனல் வந்து தே கேனாட் பி என்ன சொல்றது இந்த டோ டு டோ வித் மேன் சிட்டி. ஏன்னா மேன் சிட்டி வந்து தே வில் பி சம்வேர் எல்ஸ். ஸோ ஆர்சனல் இஃப் தேர் டோ டு டோனா கேரண்டீட் செகண்ட் அவங்களுக்கு மினிமம். அதுக்கப்புறம் யூஆர் லெஃப்ட் வித் யுனைடெட் அண்ட் இது I just feel இந்த சீசன்ல வந்து every single point is crucial. இந்த early of the season இந்த கேம் டிரா தானே அப்படின்லாம் there is no chance. நம்ம அந்த எக்ஸ்கியூஸை எப்ப கொண்டு வரமோ we've lost the season. Like the total season is gone. எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா ஸ்டார்ட் ஆஃப் த 1920 சீசன்ல we went 28 points out of 13 நினைக்கிறேன். First 10 games we 9-1 and we won 9 and we drew 1. அப்படி ஒரு சீசன் நான் கேட்கல. But all I'm saying is if we want to finish even in the top 4, எப்ப வேணாலும் நம்மளுக்கு இன்ஜுரி வரலாம். நீ சொன்ன மாதிரி தான், இன்ஜுரி எப்ப வேணாலும் நடக்கலாம். It could derail our whole season. But every single game is absolutely so crucial for us to win. ஆமா, so crucial for us to win. And இன்னொன்னு மேஜரா வந்து I feel like வந்து நம்ம we have to take care of business against in the top 4 top 5 teams at home. ஹோம் கேம் தோக்க முடியாது. நம்ம லிவர்பூல் வர்சஸ் ஆர்சனல் ஹோம் கேம் டிரா பண்ண முடியாது, ஹோம் கேம் தோக்க. ஏன்னா அவையில we can anything can happen. அவையில நம்ம எமிரேட்ஸுக்கு போனாலும் சரி, ஒயிட் ஹார்ட்ல டாட்னம் ஸ்டேடியம் போனாலும் சரி, ஓல்ட் ட்ராஃபர்ட் போனாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். பட் ஹோம் கேம்ஸ் நம்ம வந்து சரி கேரண்டீட் அட்லீஸ்ட் 13 out of 15 points சொன்னோம்னாக்க இட்ஸ் லைக் ஐ திங்க் வில் பி ஏபிள் டு டூ. Yeah, I think as much as I have excitement, one thing let me say, எனக்கு வந்து ஃபெபினியோ இங்க வரும்போதும் I didn't know much. Like நிறைய பேர் சொன்னாங்க ஃபெபினியோ at Monaco was a beast ன்னு சொன்னாங்க. It's the same with Lavia at Southampton. Everyone keeps saying he was the only guy who could keep his head up high after that season அப்படின்னு. So அப்படி கம்பேர் பண்ணும்போது that's the only flaw I see in this system of ours. அந்த நம்பர் 6 நீங்க சொன்னதே தான். That is me only problem right now for me. ஏன்னா all the other players apart from McAllister and Szoboszlai are so determined to put things right this season. ஏன்னா கிளாப்போட ஒவ்வொரு இன்டர்வியூ நீங்க எடுத்து பாருங்க, he sat down with this We Are Liverpool podcast. இப்போ கிளாப் நீங்க பாத்தீங்கன்னு தெரியல, his answers were so crystal clear that we let ourselves down so bad and in the season everyone is pumped up to do something அப்படின்னு. So I just feel I have confidence in these players except for that number 6 position.
ஆமா, எக்ஸப்ட் ஃபார் நம்பர் 6 இல்ல, ஈவன் ஐ திங்க் நீங்க மெக்காலிஸ்டர் சப்போஸ்ல சொன்னீங்க, ஈவன் ஐ திங்க் தே வில் ஆல்சோ பீ வாண்டிங் டு ப்ரூவ் தட் தே ஆர் டிசர்விங் ஆஃப் தட் அந்த ஷர்ட் ஸ்டார்டிங். ஸோ அதுதான் லைக் ஐ திங்க் இந்த டீம் வந்து ஹவு ஃபார் இட் கேன் ப்ரோக்ரஸ்ங்கிறது வந்து இந்த சீசன் வந்து இட்ஸ் சீசன் ஆஃப் ப்ரோக்ரஷன் தான் நமக்கு. ஐ டோன்ட் திங்க் வந்து டைட்டில் சேலஞ்ச் நடந்தா நல்லா இருக்கும், பட் இட்ஸ் போனஸ் தான் என்ன கேட்டா. I think we just need to keep our expectations reasonably high, not high, reasonably high. Okay, my aim for the season is top 4, and if we can make the final of the Europa League is okay for me. Final of the Champions rolling out Champions League வருது, final of the FA Cup, final of the Carabao Cup, இது ஏதோ ஒண்ணுல final போனா கூட and top 4 I'll be very happy. ஆமா ஆமா. ஸோ அதுதான் பிரீஃப் எபிசோட் 40 நிமிஷத்துக்கு போயிடுச்சு. இல்ல அதான் எபிசோட் ஆன் ஹெண்டர்சன் ஃபெபினியோ டிபார்ச்சர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து ரோமியோ லாவியோட இமினன்ட் அரைவல். இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, பட் லுக்ஸ் வெரி லைக்லி. ஸோ அதுதான் ஆஸ் பர் யூஷுவல். கீழே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 218 வேணும், 282 இன்னும் 18 பேர் வேணும். 300 இந்த சீசன் ஸ்டார்ட்டுக்கு முன்னாடி. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? ஆகஸ்ட் 13 தானே? ஆமா, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. ஆமா, 15 நாள்ல 18 பேர். நம்பர் மேட்ச் ஆகல. அதனால கணக்கு போறீங்களா நீங்க? அதுக்கு எபிசோட் அடிக்கடி பண்ணணும், பிச்சு போடுவேன். ஆமா, இல்ல அதான் இனிமே ரெகுலரா எபிசோட் வரும். சீசன் உங்களுக்கே தெரியும், சீசன் நடக்கும்போது ரெகுலராவே நாங்க பண்ணுவோம். ஸோ அது ஆஸ் பர் யூஷுவல் வரும். இன்னும் இந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சீசன் ப்ரிவியூ ரோமியோ லாவியா வந்தப்புறம் மேபி ஒரு வி மே மென்ஷன் ஹிம் ஆல்சோ. அண்ட் வேற ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வந்ததுன்னா, அன்லைக்லி பட் வந்துச்சுன்னா அது பத்தியும் எபிசோட் இருக்கும். பட் அதுதான் கௌதம், வேற எதுவும் சொல்லணுமா எப்படி? இல்ல, அகைன் தேங்க்யூ சோ மச் ஃபார் த சப்போர்ட். ஆஃப் சீசன்ல நீங்க எல்லாரும் காமெண்ட்ஸ், ஒவ்வொரு காமெண்ட்டும் நாங்க படிச்சிருக்கோம். என்னடா ரிப்ளை பண்ணலையே நினைக்காதீங்க. we read each and every comment நீங்க போடுறது, and it's very very important for us அந்த காமெண்ட்ஸ். ஸோ கீப் them coming. ஏன்னா நாங்க 2 பேரும் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் ஆல்வேஸ் அ டிஸ்கஷன். நான் வந்து என் குரூப்ஸ்ல எல்லாம் போட்டிருந்தேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் சப்போர்ட்னு. பட் கேட்கற உங்களுக்கு நாங்க வெளிப்படையா சொல்லல தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட் அப்படின்னு. ஆப்வியஸ்லி சேஷ் எவ்ரி சிங்கிள் எபிசோட் சொல்றாரு, பட் we really want to thank you. ஏன்னா 1.5 வருஷம் ஆச்சு நாங்க ஸ்டார்ட் பண்ணி. போன Februaryல ஸ்டார்ட் பண்ணோம். it's August now. so 1.5 வருஷம் ஆச்சு. We didn't know what we were getting into, but gradually we kept doing and you kept liking it. So thank you so much for that. ஆமா, இல்ல நாங்க ஆரம்பிக்கும் போது, அதாவது இது ரொம்ப ஏன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது மைன்யூட்டான ஒரு பாப்புலேஷன். நீங்க பாத்தீங்கன்னா லிவர்பூல் ஃபேனாவும் இருக்கணும், மெஜாரிட்டி அப்கோர்ஸ் ஃபியூ ஆர்சனல் ஃபேன்ஸ் இருக்கீங்க. அப்பப்போ கமெண்ட்ல வருவீங்க, ஆர்சனல் வந்து லிவர்பூல்ல தோக்கடிக்கும் போது வருவீங்க அப்பப்போ, எங்களுக்கு தெரியும். இல்ல ஃபியூ ஆர்சனல் ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கீங்க, யுனைடெட் ஃபேன்ஸ் எல்லாமும் பார்த்திருக்கோம். பட் மெயினா இட்ஸ் சென்டர்ட் டுவர்ட்ஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ் அண்ட் தமிழ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரொம்ப மைன்யூட், நாங்க ஒன்றும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வரல இது பண்ணும்போது. பட் இட்ஸ் குட் டு see the community growing. கீழே வந்து உங்களுக்குள்ளேயெல்லாம் நிறைய டிஸ்கஷன்ஸ் வர நடந்திருக்கு. லாஸ்ட் எபிசோட் நாங்க பார்த்தோம். ஸோ இட் வாஸ் என்டர்டைனிங் டு ரீட், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ ப்ளீஸ் கீப் தட் கோயிங். நாங்க ரிப்ளை பண்ணலனாலும் கௌதம் சொன்ன மாதிரி எல்லா கம்யூனிட்டியும் நாங்க படிக்கிறோம். பட் அதுதான் லிவர்பூலோட அடுத்த கேப்டன் வர்ஜில் வேன் டைக். ஹெண்டர்சன் எரா ஓவர், வர்ஜில் எரா ஸ்டார்டிங். இன்னும் ஒரு 5 ட்ரோஃபி வரும் பாருங்க இன்னும் அடுத்த 2 வருஷத்துல.